அங்காள பரமேஸ்வரி அம்மன் பக்தர்களாகிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதுவரை இப்போ நம்ம கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புதுவித முயற்சியாக பார்த்திங்கன்னா பனமலைப்பேட்டை, நம்ம விழுப்புரம் மாவட்டம் பனமலைப்பேட்டை அருகே உள்ள தாளகிரீஸ்வரர் கோயில் நோக்கி ஒரு சிறிய பயணம். இந்த பயணத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத எங்களோட நீங்களும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான். வாங்க போயிட்டு பார்க்கலாம். சரி. பார்த்தீங்கன்னா பனமலைப்பேட்டை தாளகிரீஸ்வரர் கோயிலுக்கு வரலான்னு வந்தோம். ஒரு வழி வந்துட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் விநாயகர் கோயில் நல்லபடியாக பார்த்து வேண்டு போகலான்ட்டு வந்தோம். அந்த இடத்துல ஐயா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக விநாயகர் கோயில் அவங்க தான் பராமரிச்சுட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில டீட்டெயில் நம்ம இந்த கோயிலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நீங்கள் உங்கள் பேர் என்ன எத்தனை வருஷமா நீங்கள் இந்த இதை பார்த்துட்டு 10 வருஷமா இருக்கீங்க. கோயில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்ன பல்லவர் காலத்தில் கட்டின கோயில். கோயிலோட சிறப்பம்சம் என்ன விசேஷ நாள் பிரதோஷமாக கட்டணும். நல்லா இப்போ நம்ம பொங்கல் முடிஞ்சு வருது இல்லைங்களா, பெருநாள் திருவிழா அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நல்லா விசேஷமாக இருக்குங்களா. இப்போ பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் அந்த அளவுக்கு இருக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 1-2 வரும் ஆகும். பெரும்பாலும் பிரதோஷம்ன்ற அன்னைக்கு கொஞ்சம் நல்லா விசேஷமாக இருக்கும், நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க இந்த இடத்துல பொறுத்தவரை. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. சரி. ஸ்டார்டிங்கு இங்கேருந்து நம்ம மலை ஏற ஆரம்பிக்கிறோம். சரி வாங்க போகலாம். குளம் இருக்குங்க மேலே, ஆல்ரெடி 2 பேர் ஏறிட்டு போயிடும். இந்த படியெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாறையே குடஞ்சி உருவாக்கின படி மாதிரி இருக்குது. தனியாக எந்த வித இதுவும் கிடையாது. அந்த பாறையை வெட்டி அதையே படி ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த கம்பிலாம் இப்போ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மழை காலத்தில் வழுக்காத அளவுக்கு கம்பி. மழை காலத்தில் இருக்குது. இப்படி ஒரு ரூட்டு போகுது பாருங்க. ஆனால் இங்கே ஒரு குளம் இருக்குங்கண்ணா, இருங்க அந்த கம்பியை தாண்டி கொஞ்சம் சொனை இருக்குது. சொன்னீங்க பாருங்க, தண்ணி எவ்வளோ மழை மேலே ஒரு சொனை இருக்கு பாருங்க. தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் வழுக்கிற மாதிரியே இருக்குது இந்த இடம், பாறலாம். சரி, தண்ணி நல்லா இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு. சரி வாங்க. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாறைலாம் லைட்டாக சுடுற மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் வரதுக்கு பிளானிங் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு வெயிலுக்கு முன்னாடியே வந்துடுறது நல்லா இருக்குன்றது ஒரு பிளான். பிரதர்ஸ் கூட வந்துட்டாங்க.
இதான் எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு. ஒன்றே ஒன்று கொடுங்கண்ணே. இப்படி கிட்டே போடா. ஒன்றும் பண்ணாதுண்ணே. இப்படி எப்படி எடுக்குது பாருங்கண்ணா அது. கோவில் ஏறிட்டு இருக்கிற வழியில் கல்வெட்டு மாதிரி இந்த கோயிலோட சிறப்புகள். ஆமாம், இந்த கோயில் யார் கட்டினது, இது எந்த காலம், அதான் அப்படிவாங்க. இந்த அதாங்க அப்படியே அழகாக புக்கு மாதிரி வச்சுருக்கோங்க. ஒன் சைடில் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்தா உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்குது. அதான் இந்த கோயில் டீட்டெயில்ஸ்லாம் அழகாக இந்த இடத்துல பொறிச்சு வச்சுருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்குது. மெயினாக ஃபஸ்ட்டு மேலே இருந்து வியூ பார்க்க செம்மையாக இருக்குங்க. பாருங்களேன், தெரியுதுங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நேச்சுரலாக வர அந்த ஒரு ஊற்று கிணறு இந்த இடத்துல உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதான் மலை உச்சியில் பார்த்துங்க. பொதுவாகவே நம்மளுக்கு தண்ணினா எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக போகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆனால் மலை உச்சியில் ஊற்று வருதுன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். இந்த தண்ணியில் யாரும் கை வைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மேலே ஷீல்டு போட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே, வாங்க இன்னும் மேலே போயிட்டு பார்க்கலாம். கோயிலோட சைட்லேயே 2 லிங்கம் இருக்குது இந்த இடத்துல. இருக்கு. ஆமாம், காலபைரவர். இந்த இடத்துல விநாயகர், அங்கே முருகர் இருக்கார். கர்ப்ப கிரகத்துக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் இருக்கார். அப்படியே அந்த சைடு நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா வச்சிங்களேன், அங்கே வந்து முருகருடைய விக்கிரகம் வச்சுருக்காங்க. அது வந்து நல்லா இருக்குது பார்க்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளே வந்து உடனே பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஏகப்பட்ட தூண்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த தூண்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிற்பம் இருக்குது. இந்த இடத்துல ஏதோ பூ டிசைன் மாதிரி போட்டிருக்குங்களா? அடுத்து அந்த சிற்பத்தில் பாருங்கள், அதில் ஏதோ சங்கு மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படியே அங்கே போனீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாருங்கள். கோயிலோட மெயின் நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அது எதிர்க்க லிங்கம் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்கள், இந்த இடத்துல இது என்னன்னு தெரியுதுங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா என்னன்னு தெரியல. அந்த காலகட்டத்தில் மின்சாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே அந்த வெளிச்சம் அப்படின்றது கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிப்போட அழகாக வந்து பார்த்துருக்காங்க. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நல்லா பாருங்கள், இது கோயிலோட கிழக்கு திசையில் அப்படியே ஆப்போசிட்டில் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயிலோட வடக்கு திசையில வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு அமைப்பாக ஒரு வெளிச்சம் பார்க்குற அளவுக்கு ஒரு இடத்த இது பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது நமக்கு. அதை விட்டு அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா இடது பக்கத்தில் நவக்கிரகம் இருக்குது. அவர் யாருன்னு இந்த சிலையும் அவ்வளோ அருமையாக இருக்கு. ஓகேண்ணா, பாருங்க, ஒரு காலபைரவர். அப்படியே முடிஞ்சால் மேலே கோயிலுக்கு வரவங்க முடிஞ்சால் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எதாவது வாங்கிட்டு வாங்கப்பா. ஏன்னா அந்த நாய் இங்கே இருக்குது, பாவம், ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இதுக்கு எதாவது சாப்பாடு எதாவது போட முடிஞ்சால் ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து இதுக்கு போடுங்க. இது காலையிலே மேலே தான் இருக்குது. கோயில் பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய லிங்கமாக இருக்குது. இது கோயிலோடைய பேக் சைடு. இது பார்த்துங்க. மேலே அந்த காலத்து இது தெரியுது, சுண்ணாம்பு பாறை. இதெல்லாம் சுண்ணாம்பு அந்த இதை வச்சு ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு.
கொஞ்சம் அப்படியே பழுதடைஞ்ச மாதிரி இருக்குது. வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, இப்போ புதுப்பிப்பாங்க எனக்கு தெரியும். கர்ப்ப கிரகம் இதுதான். பட் ஆனால் இப்போ வந்து நட சாத்தி இருக்குது. மேபி சாயங்காலம் இல்லை காலைல இதுமாரி டைமில் திறப்பாங்கன்னு நினைக்கிறோம். பட் நாங்கள் வந்த டைமில் நட சாத்தியிருக்கு. மற்றபடி எல்லா சாமி நம்ம பார்த்தாச்சு. மலையோட டாப்லேருந்து அப்படியே சுற்றி இருக்க அந்த சுத்தப்பட்ட கிராமம் ஊர் எல்லாத்தையும் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வியூ. இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஒரு மலை இருக்குது. அப்படியே ஃபுல்லாக வயல்வெளி தான் இந்த சைடு. இது வந்து கொஞ்சம் ரூரல் பிளேஸ்ன்றதுனால இந்த இடத்துல ஓவராக பில்டிங்ஸ் எதுவும் இல்லை. ஃபுல்லாக நம்மளுக்கு வயல்வெளி அப்படியே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இறங்குற வழியில் நம்ம ரைட் சைடில் பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த சைடில் ஒரு டிவிஷன் போகுது. இப்படி வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. நம்ம ஏறும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிட்டோம். இப்படி இறங்கும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வழி வருது. அப்படி வந்தாங்கன்னா இங்கே உள்ளே நம்மளுக்கு துர்க்கை அம்மன் கோவில் இருக்குது. அப்படியே அந்த ஒரு மலையோட கேப்பில் நெருக்கி போகிற மாதிரி இருக்குது உள்ள. இதுதான் துர்க்கை அம்மன் கோவில் இங்கே இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான். நன்றி மக்களே. இப்போ நம்ம இந்த காணொலியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த பனமலைப்பேட்டை சிவன் கோயிலை பற்றி பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இன்னும் நம்ம நிறைய பழமை வாய்ந்த சிறந்த கோயில்களை நிறைய பார்ப்போம். வரும் வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.